தமிழகத்தின் 9வது முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்களும் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். முன்னதாக அந்த பகுதிக்கு வருகை புரிந்த தாவேக தலைவர் விஜய்க்கு தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் வரவேற்பு கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு சிறப்பு விருந்தினர்களும் குழுமியிருக்கும் காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகமாக குரல் எழுப்பி அவரை வரவேற்கும் காட்சிகளையும் காண முடிகிறது. அவருடைய பெற்றோர் மற்றும் திரையுலகை சார்ந்தவர்கள் மற்றும் நிர்வாகிகள், தோழமை கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கு குழுமியிருக்கிறார்கள். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, பதவியேற்பு விழா 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் அப்பகுதிக்கு முன்பாகவே வருகை புரிந்துவிட்டார். ஆளுநர் எப்போது வருகிறார்? மக்கள் பவனிலிருந்து அவர் புறப்பட்டு விட்டாரா? வணக்கம். ஆளுநர் சரியாக 9:50 மணிக்கு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பதவியேற்பு விழாவிற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே தாவேகாவினுடைய தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தற்பொழுது வந்திருக்கிறார். நேரு ஸ்டேடியத்திலிருந்து கிளம்பும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக கிளம்பக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. இந்த நேரு ஸ்டேடியம் சுற்றிலுமே ஒரு பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையிலுமே இன்று விஜயுடன் சேர்த்து பிற அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். அதாவது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா முதலானவர்கள் விஜயோடு சேர்த்து அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளார்கள். இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆட்சியை பிடித்திருக்கிறார். இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளினுடைய நிபந்தனையற்ற ஆதரவு, காங்கிரசினுடைய கூட்டணி ஆகியவற்றை சேர்த்து அவருக்கு பெரும்பான்மை இடங்கள் 118 கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பதவியேற்க உள்ளார். காலையிலிருந்தே முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், விஜயினுடைய உறவினர்கள் ஆகியோர் வருகை தந்த வண்ணம் உள்ளார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய தாய் தந்தையார் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக மூத்த நிர்வாகிகள் காலையிலே 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே நேரு ஸ்டேடியத்திற்கு வருகை தந்தனர். இந்த இடம் முழுவதுமே பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் சரியாக விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறார். ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். 9:50 மணிக்கு ஆளுநர் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு கூட்டணி கட்சி, அதாவது அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் என அனைவருமே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்கள் ராகுல் காந்தி இன்று வருகை தந்திருக்கிறார். அவர் விஜய் பதவியேற்கக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அதே போல இடதுசாரி கட்சிகளினுடைய மாநில செயலாளர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்தனர். முக்கிய கட்சி, அதாவது விஜய்க்கு ஆதரவாக இருப்பவர்கள், ஆதரவு தெரிவித்தவர்கள், கூட்டணியில் இருப்பவர்கள் என அனைவருமே தற்பொழுது நேரு ஸ்டேடியத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சில மணி நேரங்களில் பதவியேற்க இருக்கிறார். சரியாக 9:50 மணிக்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் அர்லேகர் தாவேகா தலைவருக்கு விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இப்ப தாவேகா தலைவர் விஜயின் பெற்றோர் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். வேறு யாரெல்லாம் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்? ராகுல் காந்தி அங்கு வந்து விட்டாரா? இது தொடர்பான தகவல்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய தாய் தந்தையார் இந்த இடத்திற்கு ஏற்கனவே வருகை தந்திருக்கிறார்கள். அவரை நேற்று SA சந்திரசேகரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற ஒரு பதிலை மீண்டும் மீண்டும் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். மேலும் சமூக வலைத்தளங்களிலுமே அவர்கள் பெற்றோர்கள் வெளியிட்ட அந்த காணொலியை நம்மால் பார்க்க முடிகிறது. விசில் அடித்து தன்னுடைய
மகனினுடைய அந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். மேலும் கேக் வெட்டியும் அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். திரையுலகினுடைய உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தவர் தான் நடிகர் விஜய். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரானார். இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை மாற்றி அமைத்த பெருமை விஜயை அடைகிறது. மேலும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைவருமே இந்த இடத்திற்கு ஒன்றன் பின் ஒருவராக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் திமுகவுடனான அந்த கூட்டணியை முறித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு வழங்கியது. விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுல் காந்தி சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அங்கிருந்து தற்பொழுது நேரு ஸ்டேடியம் நோக்கி அவர் வர வேண்டும். மேலும் இந்த பகுதி முழுவதுமே பலத்த பாதுகாப்போடு இருக்கிறது. ராஜா முத்தையா சாலை, காந்தி இர்வின் சாலை ஆகிய சாலைகள் பொதுமக்களினுடைய பயன்பாட்டில் தற்பொழுது இல்லை. காவல்துறையினரால் மூடப்பட்டு இருக்கிறது. அரசியல் கட்சி பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், அதுவும் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. லாவண்யா, அப்பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. காவல்துறை தரப்புல என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் நேரு ஸ்டேடியம் தற்பொழுது இருக்கிறது. முழுக்க முழுக்க காவல்துறை கண்காணிப்பு, பேரிகார்டுகள் போட்டு சாலைகள் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது பல மாவட்டங்களிலிருந்து இந்த பதவி விழாவிற்காக காவல்துறையினர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். காந்தி இர்வின் சாலையில் போக்குவரத்தை மாற்றி விடுவதிலிருந்து ராஜா முத்தையா சாலையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது வரை காவல்துறை தன்னுடைய பணியை துரிதமாக செய்து வந்தது. ஏனென்று கேட்டால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த இந்த பதவியேற்பு விழா என்பது வெகு சீக்கிரத்தில் நடக்கவில்லை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது, குழப்பம் ஏற்பட்டது. யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மிகப்பெரிய ஒரு குளறுபடிகளுக்கு நடுவே தான் பிற கட்சிகளினுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் நாடியது. ஆதரவு கிடைத்த பிறகு இன்று பதவியேற்பு விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக மிக குறுகிய இந்த காலகட்டத்தில் இந்த பாதுகாப்பு பணிகளானது துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உளவுத்துறை சார்ந்த காவல்துறையினர் மக்களோடு மக்களாக கலந்து அவர்கள் தங்களுடைய பணியை செய்து வருகிறார்கள். எங்கு என்ன நடந்தாலும் அது உடனடியாக காவல்துறையினுடைய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் யார் வந்தாலும் அவர்கள் முழுமையாக சோதிக்கப்பட்டு தான் அனுப்பப்படுகிறார்கள். யாரும் சந்தேகத்திற்கு இடமாக இங்கு தெரிந்தால் அவர்களை அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகுதான் அவர்கள் இந்த நேரு ஸ்டேடியத்தை நோக்கி அனுப்பப்படுகிறார்கள். மேலும் இந்த நிகழ்விற்கு வர வேண்டும் என்றால் 5000க்கும் முற்பட்ட மக்கள் தான் வர முடியும் என்பது ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டது. அவர்கள் அனைவருக்குமே பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரினுடைய பாஸும் செக் செய்யப்பட்டு தான் அவர்களுக்கு இந்த ஸ்டேடியத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது. லாவண்யா, இப்ப முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். உடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தேச பட்டியல் எதுவும் வெளியாகி இருக்கிறதா? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அமைச்சரவை பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விஜயோடு சேர்த்து ஒரு 9 பேர் பதவியேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதலில் இருந்து இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்த், அதன் பிறகு வந்திருந்திருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்குமே இங்கு அமைச்சரவையில் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9 பேர் விஜயோடு சேர்த்து இன்று பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேரும் சேர்த்து இன்று அமைச்சராக பதவியேற்க உள்ளனர்.